மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 வீடியோக்களில் தவறான செய்திகளை பரப்பக்கூடிய சேனல்களை பற்றி நம்ம விளக்கமாக வீடியோ போட்டிருந்தோம். அதில் கமெண்டில் நம்ம நண்பர் ஒருவர் அப்போ சரியான செய்திகளை எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிருந்தாப்புல. அவருக்கான வீடியோவாகவும் மக்கள் அனைவருக்கான வீடியோவாகவும் இது இருக்கும். சரியான நியூஸை எப்படி நம்ம பார்க்குறது? எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸுங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் மந்த்லி 1 டைம் ஜாப்பு பற்றி தனியாக ஒரு பத்திரிக்கை வெளியிடுறாங்க. இது மூலிமா நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிற முடியும். இது மட்டும் இல்லாமல் தினமலர், தினத்தந்தி, தினகரன் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்கள் நிறையா இருக்குது. இதில் ஃபுல்லாமே வீக்லி 1 டைம் வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியிடுறாங்க. இப்போ தினமலரில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் காம்படிஷன் எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருமே அந்தந்த வெப்சைட்டில் தகவல்கள் முழுமையாக விளக்கமாகவும் வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தொடர்ந்து அந்த வெப்சைட்டுகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இது மூலிமா நம்ம உண்மையான நியூஸ்களை மட்டுமே தெரிஞ்சுக்கிற முடியும். இருக்கிற வேகமான உலகத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறதையோ இல்லை ஒரு சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுறதுலையோ நிறைய பேர் தவற விடுறாங்க. அதனால தான் இந்த மாதிரி யூடியூப்லேயோ இல்லை சோசியல் மீடியாவிலேயோ உள்ள செய்திகளை பார்க்க வேண்டிய அவசியத்துக்கு உள்ளாகுறாங்க. ஆனால் இதில் என்ன பெரிய தவறு நடக்குதுன்னா, உண்மை செய்திகள் எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு தவறான செய்திகளும் வருது. நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு வேலைவாய்ப்பு செய்தி வந்துச்சுன்னா அதோடைய உண்மைத்தன்மையை பற்றி அறிந்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம நண்பர்களுக்கு சொல்லணும். அது உண்மைத்தன்மையை பற்றி நமக்கு தெரியாம நம்ம ஷேர் பண்றனாட்ட இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் இந்த மாதிரி மக்களிடம் வேகமா இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் பரவிக்கிட்டு இருக்குது. இதை தடுக்கணும்னா நம்ம ஆரம்ப கட்டத்திலே இதை நம்ம தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அரசாங்கம் சார்பாக அறிவிக்கக்கூடிய அனைத்து அறிவிப்புகளுமே முக்கியமான நியூஸ் சேனல்களையும் பேப்பர்லையுமே வெளிவரும். அதில் மட்டுமே நம்ம உண்மைத்தன்மையை மட்டும் சரியாக பார்க்க முடியுமே தவிர சோசியல் மீடியாவிலையும் உண்மைத்தன்மைகள் இல்லைன்னு சொல்ல வரல. உண்மையான நியூஸ்களும் வரத்தான் செய்யுது. ஆனால் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். நியூஸ் சேனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நிர்வாகம் ஒன்று இருக்குது. அந்த நிர்வாகத்தின் பேரில் தான் ஒவ்வொரு நியூஸ் சேனலுமே இயங்கும். ஆனால் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள் ஃபுல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் நடத்தக்கூடிய சேனல்கள் மட்டுமே தவிர அது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் கிடையாது. சோசியல் மீடியா அங்கீகரிக்கப்பட்டது, ஆனால் பயனர்கள் மூலியமா அதை வெளியிடக்கூடிய செய்திகள் அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது. அதனால நம்பகத்தன்மையான செய்திகளை மட்டும் நம்ம ஷேர் பண்ணுங்க. நம்பகத்தன்மை இல்லைன்னா அதை அப்பயே டிஸ்லைக் பண்ணிருங்க. முடிஞ்சா கமெண்ட்லையும் தெரிவிங்க.